Praise Lord everyone. Good morning. Today Jesus offered me fellowship word of God. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு இந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் அவரை நினச்சி கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. வழி தெரியாத சூழ்நிலையை கூட நமக்கு தெரிய வேண்டியது தேவ வார்த்தை மட்டும்தான், தேவ வசனம் மட்டும்தான். அதை பற்றி கொண்டிருப்போமானால் நமக்கு எந்த சூழ்நிலையும் வழி தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளுக்கு வழியை தெரிக்கிறார். அன்று மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வழியை விட்டவர் இந்த நாளில் சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் அதை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இரவு மகளும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமரணும், அவரை நினச்சிக்கொள்கிறோம். அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா கர்த்தர் நமக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.